ஹலோ நண்பர்களே, இன்னைக்கு நம்ம தி ஒஸ்ட் ஆஃப் ஈவில் டிராமாவை தான் பார்க்க போறோம். 7வது எபிசோடோட ஸ்டார்டிங்லயே கண்ணாடிக்காரன் ஜங்கு கிட்ட வந்து நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன், ஹீரோ நேரா ஸ்டேஷன்ல போய் சரண்டர் ஆயிட்டான், போலீஸுக்காரனை அடிச்சதுக்கும் அவங்களோட டியூட்டி செய்ய விடாம டிஸ்டர்ப் பண்ணதுக்கும் ஹீரோ மேல கேஸ் போட்டிருக்காங்க, இதுல இருந்து வெளியே வருது அவ்வளவு சாதாரண விஷயம் இல்ல அப்படின்னு சொல்றான். அதுக்கு ஜங்கு இருந்துட்டு நீ அந்த போலீஸ்காரன் மின்னு மேல ஒரு கண்ணு வச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். இப்ப நம்மளுக்கு ஸ்டேஷன்ல இருக்கிற ஹீரோவை தான் காட்டுறாங்க. மின்னு இருந்துட்டு எவ்வளவு தைரியம் இருந்தா ஒரு போலீஸ் ஆபீசர் மேலேயே கைய வைப்ப அப்படின்னு கேட்டுட்டு இருந்தா இவன் நக்கலா உட்கார்ந்துட்டு இருக்கான். இது மின்னுக்கு காண்டாகுது. உங்க அப்பா அம்மாவனை இங்க ஒருத்தன் பேசிட்டு இருக்கேன், மரியாதையில உட்கார்ந்துட்டு இருக்கேன் சொல்லி கோர்ட்டு கழட்டிட்டு அடிக்க வரான். அப்ப கொலிக்காரன் தான் தடுத்துறான். அப்ப ஹீரோ இருந்துட்டு எங்க ஆபீசர் நான் பண்ண தப்புக்கு நானே சரண்டர் ஆயிட்டேனே, அப்புறம் ஏன் இப்ப கொதிச்சுட்டு கிடக்குறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். ஓ தம்பி, நீங்க தப்பெல்லாம் பண்ணுவீங்க, அதுக்கப்புறம் நீங்க வந்து சரண்டரா நாங்க ஏத்துக்கணுமா? சரி, இந்த போட்டோல இருக்கிறதெல்லாம் யாரு, எதுக்கு என்னை பார்த்தோன்னு ஓட ஆரம்பிச்சாங்க, ஒழுங்கு மரியாதையா சொல்லு அப்படின்னு கேட்கிறான். அதுக்கு நம்ம ஹீரோ வந்துட்டு எனக்கு யாரையுமே தெரியாது, அவங்களே என் பாஸோட இன்வெஸ்டர்ஸ், அவங்க உங்களை பார்த்து ஓடணும்னு அவசியம் இல்ல, பட் அந்த இடத்துல உங்களை பார்க்கறதுக்கு தான் ரவுடி மாதிரி இருந்துச்சு, அதனாலதான் அவங்க பயந்து போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். காண்டான மின்னு ஹீரோவை போட்டு பொலன்னு பொழக்கிறான். சும்மா கண்ணு முன்னு தெரியாம ஒழுகுது பஞ்சு. ஹீரோக்கு மூஞ்சி வாய் முகரையெல்லாம் உடஞ்சிருது. கொலிக்காரனும் எவ்வளவோ தடுக்க ட்ரை பண்றான், ஆனா மின்ன எவனாலையுமே தடுக்க முடியல. அதுல ஹீரோ தெரியாம இவனோட பஞ்சை வேற பிளாக் பண்ணிடுறான். ஓ நான் அடிக்கிறதே நீ தடுக்க வரையான்னு சொல்லிட்டு இன்னும் கொலைவரியில் அடிக்க ஆரம்பிச்சிடறான். ஒரு வழியா கொலிக்காரன் இதுக்கு மேல அடிச்சுனா செத்து போயிருவான்னு சொல்லி மின்ன சமாதானப்படுத்தி இழுத்துட்டு போயிடுறான். நம்ம ஹீரோ தான் பாவம், வாய் மூஞ்சி முகரெல்லாம் உடஞ்சு ரத்த வெள்ளத்துல கிடக்குறான். ஆனா அப்பவுமே இந்த பக்கி சிரிச்சுட்டு தான் இருக்கு, அவனுகிட்ட வாங்காதடி இவன்ட்ட வாங்க போறான் அப்படிங்கிற மாதிரி. கொஞ்ச நேரத்துல இந்த கொலிக்காரன் தான் பாவம் டிஷ்யூ எல்லாம் கொடுத்து ஹீரோவை ரெடி பண்ணிட்டு இருக்கான். அப்ப கரெக்டா மின்னு திருப்பியும் அங்க வந்துடுறான். டே ஒழுங்கு மரியாதை இப்பவாவது சொல்லு, அந்த ஹோட்டல்ல இருந்தது யாரு அப்படிங்கிற மாதிரி கேக்குறான். ஹீரோ சொல்லுவானா, என்னோட வாயில இருந்து ஒரு வார்த்தை உன்னால வாங்க முடியாது, அதிகபட்சம் என்ன அடிப்ப, அவ்வளவுதான் அடிச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். கடுப்பான மின்னு மறுபடியும் அடிக்கலாம் டோரை ஓபன் பண்ணிட்டு மொத்த போலீஸ் ஹெட் வந்துடுறானுங்க. இவனுக்கு என்ன நடக்குதுன்னே புரியல. மின்னோட சீஃப்க்கு எல்லாம் ட்ரௌசர் கிழியுது. ஏன்னா அவ்வளவு சீக்கிரம் சாதாரண விஷயத்துக்கு அந்த போலீஸ் ஹெட் டைரக்டா வரமாட்டாரு. அப்ப போலீஸ் ஹெட் இருந்துட்டு ஏன்னா ஒருத்தனை விசாரிக்க கூப்பிட்டு வந்தா இப்படி அடிச்சு கொல்றதுக்கு டார்ச்சர் பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்டா எல்லாரும் சாரி கேட்டுட்டு இருக்கானுங்க மின்ன தவிர. அதுக்கப்புறம் போலீஸ் ஹெட் மின்னு கிட்ட இந்த கேஸுக்கும் உனக்கு என்ன சம்பந்தம், நீ ஏன் நடுவில் உள்ள பூந்த அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாரு. அதுக்கு மின்னு இருந்துட்டு மேனேஜர் சோன் சொல்லிட்டு ட்ரக் டீலர் மிஸ் ஆயிட்டான், அதை விசாரிக்க போனேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போதுதான் போலீஸ் ஹெட்டுக்கும் புரியுது, ஏன்னா இது எல்லா கேஸுக்கும் லிங்க் இருக்கு. அதுக்கப்புறம் மொத்த கிரைம் டிபார்ட்மெண்ட் போலீஸ் ஹெட் கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கு. ஹீரோ கெத்தா உட்கார்ந்து சிகரெட் அடிச்சிட்டு இருக்கான். கொஞ்ச நேரத்துல ஹீரோ ரிலீஸ் பண்ணிடுறாங்க. பைப்ல தம் அடிச்சுட்டே வெளியே வரும்போது ஆப்போசிட்லயே கண்ணாடிக்கார வெயிட் பண்ணிட்டு இருக்கான். வாங்கினாடி தான் மூஞ்சி முகரெல்லாம் கிடக்குது, அதனால அவன் நம்பிதான் ஆகணும். ஹீரோவை கார்ல போயிட்டு இருக்கும்போது என்னடா ஆச்சு, எப்படி அவனை சீக்கிரம் விட்டானுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கறான். அதுக்கு ஹீரோ இருந்துட்டு அந்த மின்னு போலீஸ்காரன் கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு என்னை சாகராவுக்கு அடிச்சிட்டான், இத பாக்குற மத்தவங்களுக்கு எல்லாம் பயமாயிருச்சு, அதனால போலீஸ்காரன் இருந்துட்டு தம்பி நாங்க யாருமே உன்னை அடிக்கலன்னு சொல்லிட்டு இந்த பேப்பர்ல கையெழுத்து போட்டினா நீ முன்ன அடிச்ச விஷயத்தையும் நாங்க மறந்துறோம் சொல்லிட்டு ரிலீஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்றான். அப்ப கண்ணாடிக்காரன் இருந்துட்டு நீ பாஸ் கூட அந்த ஹோட்டலுக்கு போனீங்க, அங்க என்ன டீலிங் தான் நடந்துட்டு இருக்கு, ஏன்னா இத்தனை வருஷமா இருக்கிற எண்ணெயை விட்டுட்டு உன்னை கூப்பிட்டு போனாங்களே, அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிற மாதிரி கேட்கறான். அதுக்கு ஹீரோ இருந்துட்டு இது ட்ரக் சம்பந்தமான டீலிங்கா தான் இருக்கணும், மேபி எங்க அப்பா ஒரு ட்ரக் அடிக்ட்ங்கிறதுனால அது சம்பந்தமான ஏரியா எனக்கு நல்லாவே தெரியும், அதனால என்னை கூப்பிட்டு போயிருக்கலாம் அப்படின்னு சொல்றான். இது கண்ணாடிக்காரனுக்கும் சரியா படுது. கண்ணாடிக்காரனுக்கு எப்படியாவது இந்த 3 பேத்துக்குள்ள வந்துடணும்னு ஆசை. அப்ப ஹீரோ இருந்துட்டு இங்க பாரு, யாரும் உன்னை கையை பிடிச்சி தூக்கி விட மாட்டாங்க, உனக்கு தேவைன்னா நீ தான் புஷ் பண்ணி உள்ள வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். டே நானும் எவ்வளவோ ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், எப்படி பார்த்தாலும் எனக்கு ஒரு செக் வச்சு வெளியே அனுப்பி விட்டுறானுங்க அப்படின்னு சொல்லும் போது உன்னால உள்ள வர முடியல, 3 பேர் ஒருத்தனை வெளியே எடுத்துரு அப்படின்னு அசால்ட்டா சொல்லிடுறான். கண்ணாடிக்காரனுக்கு ஷாக் ஆகுது, சீரியஸாவா சொல்ற அப்படின்னு கேட்கும்போது நீயே யோசிச்சு பாரு, எல்லாத்த விட ஹார்ட் ஒர்க் பண்றது நீதான், சோ உனக்கு தான் இந்த பொசிஷன் ரொம்ப டிசைவிங்கா இருக்கும், அதுக்குண்டான வேலையை நீ தான் பண்ணணும், அப்பதான் உனக்கு நிறைய பணமும் கிடைக்கும், நீ எதிர்பார்க்கிற பொசிஷனும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிடுறான். சோ ஹீரோ சேஃபா வெளியே வந்தனால ஜங்கிந்திரி எல்லாத்துக்கும் ஃபுட்டு சரக்குன்னு வாங்கி கொடுத்துட்டு இருக்கான். அப்ப ஹீரோக்கு தேங்க்ஸ் வேற சொல்றான். இதுல ஃப்ரெண்டுகாரனுக்கு சுத்தமா உடன்பாடு இல்ல. அப்ப ஃப்ரெண்டுகாரன் வந்துட்டு எப்படி அவ்வளவு சீக்கிரம் நீ வெளியே வந்த, ஒரு போலீஸ்காரனை அடிச்சிருக்க, கரெக்டா அந்த டைம்ல எப்படி பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் வந்து உன்னை வெளியே எடுத்தாரு, உனக்கு மட்டும் எல்லாமே திடீர்னு நடக்குது அப்படிங்கிற மாதிரி ஹீரோ மேல சந்தேகப்பட்டு கேட்கறான். இதுல கிம்முக்கு காண்டாகுது. டே இப்போ உனக்கு என்னடா பிரச்சனை, அவன் தனியா போயிட்டு அவனே ஃபேஸ் பண்ணி வெளியே வந்திருக்கான், சோ இதுல நீ சந்தேகப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்ல அப்படின்னு அவன் சொல்லும் போது ஃப்ரெண்டுகாரன் வந்துட்டு அப்படி இல்லடா, நம்ம போயிருந்த ஹோட்டல்ல
நிறைய டிடெக்டிவ் அண்டர் கவர்ல இருந்தானுங்க, அதனாலதான் எனக்கு சந்தேகம் வந்துச்சு அப்படின்னு சொல்றான். நீ பாத்தியா கண்ணால அப்படின்னு கேட்கும்போது இல்ல எனக்கு ஒரு கட் ஃபீலிங் வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்றான். உன்னோட கட் ஃபீலிங்கை தூக்கி கடாயில போட்டு வேக வச்சிரு, இப்ப மூடிட்டு உட்காந்து சரக்கடி அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். இருந்தாலும் ஃப்ரெண்டுக்கார இருந்துட்டு ஒருவேளை உனக்கு வெளியே கொண்டு வர ஹெல்ப் பண்ணது அந்த போலீஸ்காரியா இருப்பாளோ அப்படின்னு சொல்லும் போது ஜங்குக்கு காண்டாகுது. டே உனக்கு என்னடா பிரச்சனை, எல்லாமே நம்ம கண்ணு முன்னாடி தான் நடந்துச்சு, சோ இத பத்தி இதுக்கு மேல பேச வேண்டாம், ஜாலியா சரக்கடிக்கிறா அப்படின்னு சொல்லிடுறான். அதுக்கப்புறம் ஃப்ரெண்டுக்காரனை பார்த்து லக்ஜர்ல நிறைய அமௌண்ட் மிஸ் ஆகுது, அதை ஃபர்ஸ்ட் ஷார்ட் அவுட் பண்ணுன்னு சொல்லி அனுப்பி விட்டுறான். அதுக்கப்புறம் ஹீரோ அந்த சைனீஸ் காரிகிட்ட இருந்து ஏதாவது அப்டேட் வந்துச்சான்னு கேட்டா ஜங் இருந்துட்டு எந்த அப்டேட் இல்ல, அதே இடத்துல ஸ்டக் ஆகி நின்னுட்டு இருக்கும், எனக்கு தெரிஞ்சு உன்னால ஹெல்ப் பண்ண முடியும், ஏன்னா அந்த சைனீஸ் காரிக்கு உன்னை பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், நீ வேணா போய் பேசிப்பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இதுல கிம்முக்கு இஷ்டம் இல்ல, எதுக்கு இவனை அனுப்புற, இவன் புது ஆளு, இதுல எக்ஸ்பீரியன்ஸ் ஆனால் நீதான், உன்னாலதான் நம்ம டீம் இந்த அளவுக்கு டெவலப் ஆயிருக்கு, ஏன் நீயே பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி கேட்கறான். அதுக்கு ஜங் இருந்துட்டு இந்த சைனீஸ் காரங்களுக்கும் ஜாப்பனீஸ் காரங்களுக்கும் நம்ம இது வரைக்கும் என்னென்ன பண்ணோம் அப்படிங்கறதெல்லாம் அவனுக்கு மறந்துட்டானுங்க, அவனுங்களோட ஒரே மோட்டிவ் பணம் மட்டும்தான், அது மட்டும் இல்லாம இந்த தடவை நடந்த மீட்டிங்ல என்னை ரொம்பவே இன்சல்ட் பண்ணிட்டானுங்க அப்படின்னு சொல்றான். அப்ப கண்ணாடிக்காரன் கவலைப்படாதீங்க பாஸ், உங்களை யார் யாரெல்லாம் இன்சல்ட் பண்ணாங்களோ அவங்க அத்தனை பேருக்கு கதையை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது லீ இருந்துட்டு இல்ல ஃப்ரெண்டுக்காரன் வந்து பேசிக்கலாம், இப்போதைக்கு பேசாம சரக்கடிக்கலாம்னு சொல்லி டாபிக்கை மாத்தி விட்டுறான். அதுக்கப்புறம் ஜங்கு தனியா நின்று அவனுக்கு நடந்த அவமானத்தை பத்தி தான் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான். ஏன்னா அந்த ஒயாமா இருக்கான் பாத்தீங்களா, அவன் ரொம்பவே இன்சல்ட் பண்ணிருப்பான். அது மட்டும் இல்லாம சைனீஸ்காரி வேற, நீ ஜாப்பனீஸ்காரன் அப்பான்னு சொல்லிட்டு இருக்கியே, அவன் பெரிய கிங் மாதிரி ரூல் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கான், உன்னையெல்லாம் மதிக்கவே இல்லைன்னு அவ சொல்லி வச்சிருப்பா. சோ இத பத்தி எல்லாம் யோசிச்சு பார்த்து ஃபுல் அப்செட்ல இருக்கும்போது கரெக்டா அவனுக்கு ஹீரோயின் இருந்து கால் வருது. அதே நேரத்துல ஹீரோவோட ஹைட் அவுட்ல போலீஸ் ஹெட் இருந்துட்டு மிஸ் லீ அவளோட அசிஸ்டன்ட் இவங்க ரெண்டு பேரோட ஃபேக் பாஸ்போர்ட்டை பத்தி நாங்க சைனீஸ் போலீஸ்க்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டோம், அவங்க இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, கிட்டத்தட்ட நம்ம எதிர்பார்த்தபடிதான் எல்லாம் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு ஹீரோ இருந்துட்டு அப்புறம் ஏன் தள்ளி போடணும், இப்பவே அவளை அரெஸ்ட் பண்ணிருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றான். தம்பி நீ நினைக்கிற மாதிரி டக்குன்னு அரெஸ்ட் பண்ண முடியாது, இவளை நம்ம இப்ப அரெஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா சைனீஸ்ல ரன் ஆயிட்டு இருக்கிற ட்ரக் ஃபேக்டரி மொத்தமா க்ளோஸ் பண்ணிடுவா, ஜாப்பனீஸ் காரன் இருந்துட்டு நான் வெறும் ஃபேக் வாட்சஸும் கிளாஸஸ் மட்டும் தான் தயாரிச்சிட்டு இருந்தேன், எனக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு ஒதுங்கிடுவான். கடைசியா ஜங்கு மேல அடிதடி கேஸ் கட்ட பஞ்சாயத்து கேஸ் மட்டும் தான் போட முடியும், சோ நம்ம இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டது எல்லாமே வேஸ்டா போயிடும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப ஹீரோ இருந்துட்டு ஒன்னும் பிரச்சனை இல்ல, அந்த சைனீஸ்காரை நான் பாத்துக்கிறேன், இந்த ஃப்ரெண்டுக்கார இருக்கான் பாத்தீங்களா இவனை மட்டும் நீங்க பாத்துக்கோங்க, நான் என்ன பண்ணாலும் இவனுக்கு மட்டும் நம்பிக்கை வர மாட்டேங்குது, அதனால எவ்வளவு சீக்கிரம் இவனை ஜங்கோட டீம்ல இருந்து வெளியே எடுக்கிறோமோ அவ்வளவு சீக்கிரம் நல்லது அப்படின்னு சொல்லிடுறான். அதே டைம்ல ஜங்கு ஹீரோயினை தான் மீட் பண்ண வந்திருக்கான். இவன் ரொம்பவே சோகமா இருக்கான்னு ஹீரோயின் நல்லாவே தெரியுது. சோ எந்த விஷயமா இருந்தாலும் பரவாயில்ல, கண்டிப்பா உன்னால ஓவர் கம் பண்ணி வர முடியும், சின்ன வயசுல இருந்து நான் உன்னை பாத்துட்டு இருக்கேன், நீ அப்படிதான் இருக்க அப்படின்னு சொன்னோம்னா ஜங்கு முகத்துல சிரிப்பே வருது. அதுக்கப்புறம் ஹீரோயின் வாயை வச்சுட்டு சும்மா இல்லாம என்னால ஏதாவது ஹெல்ப் ஆகணும்னா கண்டிப்பா என்கிட்ட கேளு, நான் உனக்கு பண்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறா. சோ நம்ம ஜங் இருந்துட்டு இதே மாதிரி ஹீரோக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணிருக்கேன் அப்படின்னு கேட்டோம்னா ஹீரோயின் ஃபேஸே மாறிடுது. ஓகே கண்டிப்பா இவ பண்ணிருக்க மாட்டா அப்படிங்கிற மாதிரி அவன் புரிஞ்சுக்கிறான். சோ ஹீரோயின் பேசும்போதே ஜங்குக்கு அவங்க அம்மா ஞாபகம் வந்துருது. அதனால நெக்ஸ்ட் அவங்க அம்மாவை தான் வந்து மீட் பண்றான். அப்ப ஜங் இருந்துட்டு அவங்க அம்மா கிட்ட நான் செஞ்ச தப்புக்காக நீங்க ஏன் சர்ச்சுக்கு போகாம இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேக்குறான். பட் அவங்க கிட்ட எந்த பதில் இல்ல. சரி நீங்க எனக்கு ஒரு ஃபேவர் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி கேக்குறான். அந்த இடத்துல சீன் கட் ஆகுது, என்ன ஃபேவர் நம்மளுக்கு காட்டல. நெக்ஸ்ட் சீன்ல இந்த சைனீஸ் காரியோட அசிஸ்டன்ட் ஜங்கு தான் குவான் நேம்ல ஒரு பார் ஆரம்பிச்சான், அங்க வரான். கிட்டத்தட்ட இருக்கிற எல்லாரும் மப்பிள தான் இருக்காங்க. அப்ப அங்க இருக்கிற ஒருத்தங்கிட்ட இவங்கிட்ட இருக்கிற அமௌண்ட் காட்டி ட்ரக்ஸ் கேக்குறான். அவனும் டைரக்டா டீல் பண்ண முடியாதனால ரெஸ்ட் ரூம்ல போய் அந்த ட்ரக்ஸை வச்சுட்டு வந்துடுறான். பின்னாடியே இந்த அசிஸ்டன்ட் காரனும் போய் அந்த பாக்ஸை எடுக்கிறான். ஏன்னா இவனுக்கு அந்த கிறிஸ்டல் பாக்ஸ் மூலமா தானே ட்ரக்ஸை சப்ளை பண்ணிட்டு இருக்கானுங்க. அதுக்கப்புறம் ஹீரோ அந்த சைனீஸ் காரி கால் பண்ணி பேசுறான். ஏன்னா அவ தானே கடைசி ஹீரோ டூர் கைடா இருக்க முடியுமான்னு கேட்டிருப்பா. சோ நெக்ஸ்ட் சீன்லயே சைனீஸ் காரி ஹீரோ தான் மீட் பண்ண வரா. கூடயே அந்த அசிஸ்டன்ட் காரர் இருக்கான, அவன் காரை அக்கா பிரிச்சு செக் பண்ணிட்டு இருக்கான். கடுப்பாகுது ஹீரோக்கு. டே பாமெல்லாம் ஒண்ணு இருக்காது, உன்னோட ஓனர் நான் பத்திரமா கூப்பிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது இவன் பாட்டுக்கு பேசாம போயிடுறான். இவனுக்கு கொரியனும் புரிய மாட்டேங்குது, எனக்கு சைனீஸ் தெரிய மாட்டேங்குது அப்படின்னு இவன் புலம்பிட்டே இருக்கான். அப்ப அங்க வர சைனீஸ் காரி பரவாயில்லையப்பா அடி வாங்கியே கேஸ சமாளிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ பாட்டுக்கு போய் கார்ல உட்காந்துறான். அப்போ ஹீரோ கார் எடுக்கலான்னு வரும்போது அந்த அசிஸ்டன்ட் கார ஹீரோவை கூப்பிட்டு கடைசியா ஹீரோ கொடுத்த லைட்டரையும் திருப்பி கொடுத்துறான். அதுக்கப்புறம் என்னோட பாச ஒழுங்கா நல்லா பாத்துக்க அப்படின்னு கொரியன்ல பேசுறான். ஹீரோக்கு தூக்கி வாரி போடுது. அட லூசு பையில கொரியன் தெரிஞ்சுக்கிட்டே ஊம மாதிரி நடிச்சிட்டு இருந்தியாடா அப்படிங்கிற மாதிரி புலம்பிட்டு போயிடுறான். சரி சொல்லுமா உனக்கு எங்கதான் போகணும் அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது எங்க இந்த வீடு லேண்ட் எல்லாம் நிறைய இருக்கும் சேல்ஸுக்கு, அங்க போ அப்படின்னு சொல்லிடுறான். அதே டைம்ல இந்த ஃப்ரெண்டுக்காரன் ஜங்கு சீக்கிரட்டா ஒரு ஆளை வச்சிருப்பான் பாத்தீங்களா, எல்லாத்தோட பேக்ரவுண்ட் செக் பண்றதுக்கு அவனையும் மீட் பண்றதுக்கு வரான். கொஞ்சம் பணத்தையும் கொடுத்து ஆல்ரெடி என் பாஸுக்காக ஒரு லேடியை பத்தி விசாரிச்சு சொன்ன ஒரு காப்பு, அவளை பத்தி இன்னும் கொஞ்சம் டீடைல் எனக்கு தேவைப்படுது. அது மட்டும் இல்லாம என் டீம்ல புதுசா ஒருத்தன் ஜாயின் பண்ணிருக்கான், அவங்க ரெண்டு பேரும் ஒரே ஸ்கூலுக்கு போயிருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன், அது உண்மையானு எனக்கு தெரிஞ்சாகணும். அப்படி அது உண்மையா இருந்தா ரெண்டு பேரும் பக்கத்து வீட்டுல தான் இருந்திருக்காங்களான்னு எனக்கு தெரிஞ்சாகணும். எனக்கு தெரியும் நான் கேட்கறது உனக்கு அன்கம்ஃபர்டபுளா இருக்கலாம், இந்த இன்னும் கொஞ்சம் பணத்தை வச்சுக்கோ வேற கொடுக்குறான். அது மட்டும் இல்லாம இந்த டீடைல் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி கொடுத்தீங்கன்னா இதை விட 3 மடங்கு பணம் தர அப்படின்னு சொல்றான். அதே நேரத்துல ஜங்கு அவங்க அம்மாவை ரெகுலரா அவன் சின்ன வயசுல போற அதே சர்ச்சுக்கு தான் கூப்பிட்டு வந்திருக்கான். அவங்களும் ரொம்ப வருஷம் கழிச்சு இந்த சர்ச்சுக்கு வந்திருக்காங்க. அப்ப கரெக்டா ஜங்குக்கு இந்த பேக்ரவுண்ட்ல செக் பண்ணி சொல்ற அந்த சீக்ரெட்
கரெக்டான ஆள் கால் பண்றான், இவன் பேர் சாய், உன்னோட ஆள் ஒருத்தன் வந்து என்னை மீட் பண்ணா, சில டீடைல் கேட்கறான் அப்படின்னு சொன்ன உடனே ஜங்கு ஃப்ரெண்டுக்காரனோட நேம் சொல்லி கன்ஃபார்ம் பண்றான். சரி இன்னொரு லெக்சர்ல இருக்கிற டீடைல் சொல்லிட்டியான்னு கேட்டா அந்த சாய் வந்துட்டு நான் உன் கூட மட்டும் தான் டீல் பண்ணுவேன், நான் எந்த டீடைல் அவன் சொல்லல அப்படின்னு சொல்லிடுறான். சோ இவங்களை பத்தி வேற ஏதோ விஷயம் ஜங்குக்கு தெரிய மாட்டிருக்கு. அதே நேரத்துல இந்த சைனீஸ்காரி பழைய ஹிஸ்டாரிக்கல் டிராமால எடுப்பாங்க அந்த லொகேஷன் வந்து போட்டோ எடுத்துட்டு இருக்கா. நம்ம ஹீரோக்கு தான் நல்லாவே தெரியுமே, ஏங்க யாராவது ஃபாலோ பண்றாங்களான்னு செக் பண்றதுக்காக தான் இங்க வந்திருக்கீங்க, நல்லாவே தெரியுது. நம்மளை யாரும் ஃபாலோ பண்ணல, செக் பண்ணதெல்லாம் முடிஞ்சதுன்னா சொல்லுங்க, அந்த ரியல் எஸ்டேட் சம்பந்தமா போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிடுறான். இதுல அவ லைட்டா இம்ப்ரெஸ் ஆக ஆரம்பிச்சிடறா. பரவாயில்லையப்பா அடியாளுக்கு மூளையெல்லாம் இருக்கு, அதனாலதான் எனக்கு ஒண்ணு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாப்பிடுவோம், அதுக்கப்புறம் மத்த விஷயத்த பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறான். இவனும் ஹோட்டலுக்குள்ள வந்து பார்த்தா ஒரு 10 பேர் சாப்பிடற அளவுக்கு ஆர்டர் பண்ணி வச்சிருக்கா. நம்ம ஹீரோக்கு என்ன நடக்குதுன்னே புரியல, திக்கு திக்குன்னு இருக்கு. அப்ப இந்த சைனீஸ்காரி வந்து உன்னை பார்த்தா ஒரு கேங்ஸ்டர் மாதிரியே தெரியல, சோல்ஜர் மாதிரி எனக்கு தெரியுது அப்படின்னு சொல்றான். அதுக்கு ஹீரோ இருந்துட்டு அப்ப என்ன கேங்ஸ்டரா இனிமேல் பாக்காதீங்க, புதுசா டெவலப் ஆகி வர ஒரு பிசினஸ் மேனா பாருங்க அப்படின்னு சொல்லிடுறான். நெக்ஸ்ட் இவகிட்ட சைனால நீங்க எங்க இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது இவனையவே கெஸ் பண்ண சொல்றான். இவனும் தெரிஞ்ச 2 இடத்த சொன்னா இல்லன்னு சொல்லிடுறான். ஆத்தா எனக்கு இதுக்கு மேல சைனீஸ் பத்தி தெரியாது, நெக்ஸ்ட் டைம் வேணா ஏதாவது புக்ல படிச்சுட்டு வந்து நான் கேட்டுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சமாளிச்சிடறான் ஹீரோ. அப்ப இந்த சைனீஸ்காரர் இருந்துட்டு நீ ஏன் ஜங்குக்கு இவ்வளவு லாயலா இருக்க, உன்னோட உயிரை பத்தி கூட கவலைப்படாம ஜங்குக்காக ஏன் இவ்வளவு ரிஸ்க் எடுக்கிற அப்படின்னு கேக்குறான். அதுக்கு ஹீரோ இருந்துட்டு எனக்கு ஜங்கு கூட இருக்கிறது ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இதுல சைனீஸ்காரியே ரொம்ப சர்ப்ரைஸ் ஆயிடுறா. என்னடா இது, உனக்கு அபார்ட்மெண்ட் வாங்கி கொடுத்திருப்பான், கார் வாங்கி கொடுத்திருப்பான், காரணம் சொல்லுவேன்னு பார்த்தா அவன் கூட இருக்கிறது பிடிச்சிருக்குன்னு சொல்றியப்பா, யாருமே இந்த மாதிரி பதில சொன்னது இல்ல, ரொம்ப அன்யூஷுவலா இருக்கு அப்படிங்கிறா. அப்ப ஹீரோ இருந்துட்டு இப்ப வரைக்கும் உங்க பேர் என்னன்னு எனக்கு தெரியாது, நான் உங்களை எப்படி கூப்பிடணும் அப்படிங்கிற மாதிரி கேக்குறான். அதுக்கு சைனீஸ்காரி என்னுடைய பேர் மிஸ் லீ ஹேரியன், உனக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அப்படி கூப்பிடு அப்படின்னு சொல்லிடுறா. ஏன்னா இவளுக்கு ஹீரோ பிடிக்க ஆரம்பிச்சிருச்சாட்டு இருக்கு. அப்ப ஹீரோ வந்துட்டு இவளை லீன் கூப்பிடாம ஹேரியன் கூப்பிடுறா. இது இவளுக்கு செம ஷாக்கிங்கா இருக்கு. எல்லாருமே ஃபர்ஸ்ட் நேம் யூஸ் பண்ணி தான் கூப்பிடுவாங்க. நீங்க என் பாஸ் கூட உங்க பிசினஸ் கண்டினியூ பண்ணலாமே, ஏன்னா இப்ப நடந்த ஆக்சிடென்ட் ஒரு மைனர் ஆக்சிடென்ட் தான், இந்த மாதிரி கண்டிப்பா மறுபடியும் நடக்காது, நான் என் பாஸ் கூடயே தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்றான். அப்ப சைனீஸ்காரி அதை உள்ள கொண்டு வாங்கப்பான்னு சொன்ன உடனே அசிஸ்டன்ட் காரன் இப்ப குவான் பார்ல போய் அந்த ட்ரக் வாங்கிட்டு வந்தான் பாத்தீங்களா, அந்த பாக்ஸ கொண்டு வந்து வைக்கிறான். அப்ப சைனீஸ்காரி இந்த ட்ரக் காட்டிட்டு உங்க ஊர்ல நைட் டைம்ல இந்த ட்ரக் தான் சேல்ஸ் ஆயிட்டு இருக்கு, அத ஒரு டம்ளர்ல போட்டு தண்ணி ஊத்தி மிக்ஸ் பண்றா. இது உண்மையாலுமே லோக்கல் ட்ரக்கா இருந்தா தண்ணியோட தண்ணியா கரைஞ்சிடும், டாப் குவாலிட்டி, அதாவது நாங்க குடுக்கிற ட்ரக்கா இருந்தா பபுள் மாதிரி மேல மிதங்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லவே அது பபுள் மாதிரி தான் மிதங்கிட்டு இருக்கு. இத பாக்குற ஹீரோ கிட்ட எந்த பதிலும் இல்ல. சோ சைனீஸ்காரி இருந்துட்டு இது கண்டிப்பா எங்களோட ட்ரக் தான், சோ உங்க பாஸ் ஜாப்பனீஸ் அனுப்ப வேண்டிய ட்ரக்கை பதுக்கி வச்சு கொரியால சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கறத சொல்றா. அது மட்டும் இல்லாம ஹீரோ அதை குடிக்க வேற சொல்றா. இவனுக்கு வேற பயம், ட்ரக்க குடிச்சீங்க உண்மையா உளறிடுவோமா அப்படின்னு. இருந்தாலும் மனசை தேத்திட்டு இவன் குடிக்க போகும்போது அவளே தடுத்துறா. சோ இப்ப புரியுதா, இது ஜாப்பனீஸ்க்கு போய் சேர வேண்டிய ட்ரக், இது இங்க சேல் ஆயிட்டு இருக்கு அப்படின்னா அவன் மேல எங்களுக்கு எப்படி நம்பிக்கை வரும், அந்த மாதிரி நம்பிக்கை இல்லாத ஒருத்தன் கூட நாங்க எப்படி பிசினஸ் பண்ண முடியும் அப்படின்னு கேக்குறா. சோ ஹீரோக்கு நல்லாவே புரிஞ்சிருது இதுக்கு மேல சைனீஸ்காரி ஜங்கு கூட பிசினஸ் வச்சுக்க மாட்டா அப்படின்னு. அப்ப ஹீரோ இருந்துட்டு சரி ஓகே உங்களுக்கு என் பாஸ் மேலதான் நம்பிக்கை இல்ல, என்னையாவது நீங்க நம்புறீங்களா அப்படிங்கிற மாதிரி கேக்குறான். அவளுக்கு ஒன்னும் புரியல. ஜப்பானுக்கு போய் சேர வேண்டிய ட்ரக்ஸ் இந்த டைம் பாஸுக்கு பதிலா நான் ஹேண்டில் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். என்னப்பா அதுக்குள்ளயும் பாஸுக்கு துரோகம் பண்ண முடிவு எடுத்துட்டியாட்டு அப்படின்னு கேட்கும்போது அப்படியெல்லாம் அவசரப்படாதீங்க மேடம், என் பாஸ் கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு வந்தா நான் பண்ணுவேன், அபிஷியலா இந்த ஒர்க்குக்கு நான் இன்சார்ஜ் எடுத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அது மட்டும் இல்லாம இதுல வர பணம் டைரக்டா என் பாஸ் கிட்ட தான் போக போகுது, சோ இதனால நான் துரோகம் பண்றதா அவர் நினைக்க மாட்டாரு அப்படின்னு சொல்லும் போது சைனீஸ்காரி இருந்துட்டு உன் பாஸ் பண்ணா என்ன நீ பண்ணா என்ன, டீம் எல்லாம் ஒண்ணுதானே, இதுல எனக்கு என்ன டிஃபரன்ஸ் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறா. ஹீரோ அவளோட கையை பிடிச்சி தடுத்து நிறுத்திட்டு, ஏன்னா இவளுக்கு ஹீரோவை பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு நல்லா தெரியுது. சோ எங்க கூட சேர்ந்து ஒர்க் பண்ணீங்கன்னா இன்னும் எங்க கூட நீங்க நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும், என்னை பத்தி நிறைய தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்றான். அதுக்கு சைனீஸ்காரி இருந்துட்டு தம்பி பர்சனல் வேற பிசினஸ் வேற, மனசா பணமான்னு வரும்போது நீ எதை செலக்ட் பண்ணுவேன்னு யோசிச்சுக்கோன்னு சொல்லிட்டு அவ பாட்டுக்கு போயிடுறா. அதுக்கப்புறம் ஹீரோ போலீஸ் சீஃபுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி ஜப்பானுக்கு போய் சேர வேண்டிய ட்ரக்ஸை தான் ஜங்கு லோக்கல்ல கொரியால சைனீஸ்காரங்களை வச்சு சேல்ஸ் பண்றான், அதுலதான் மாட்டிக்கிட்டான். சோ இதோட இவங்க பிசினஸ் அநேகமா முடிவுக்கு வந்துடும் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றான். அதனால ஃபர்ஸ்ட் நம்ம கொரியாக்குள்ள சப்ளை ஆகிற அத்தனை ட்ரக்ஸ் நிறுத்தி ஆகணும், அதுக்கப்புறம் தான் ஏதாவது தில்லாலங்கடி வேலை பண்ணி சைனீஸ்காரி கிட்ட நல்ல பேர் வாங்க முடியும் அப்படின்னு சொல்லிடுறான். கடைசி அவங்க சொன்னது குவானோட பார்ல தான் ட்ரக்ஸ் வாங்கிட்டு வந்தேன்னு சொல்லிருக்காங்க. சோ இந்த விஷயத்துல அந்த ஃப்ரெண்டுக்காரனை இன்வால்வ் பண்ணி விடுங்க, அப்பதான் டீம்ல இருந்து அவனை வெளியெடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிடுறான். அதுக்கப்புறம் இந்த குவான் பாருக்குள்ள என்டர் ஆகிற ஃப்ரெண்டுக்காரனை நார்காட்டிக் போலீஸ் டிபார்ட்மெண்ட் சேர்ந்த 2 பேர் தொக்கா தூக்கிட்டு வந்துடுறானுங்க. அதுக்கப்புறம் ஃப்ரெண்டுக்காரனை இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிக்கிறானுங்க. ஏன்னா
குவான் பார் இப்ப ஃப்ரெண்டுகாரனோட கண்ட்ரோல்ல இருக்கு. அங்க நிறைய ட்ரக்ஸ் சப்ளை ஆயிட்டு இருக்கு. இத பத்தி நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்கும்போது, ஐயா தயவு செஞ்சு எனக்கு கொஞ்சம் சிகரெட் கொடுங்க அப்படின்னு சிகரெட் கடனை வாங்குறான். அந்த டைம்ல அந்த கிறிஸ்டல் பாக்ஸ் வேற எடுத்து வெளியே வைக்கிறானுங்க. இவனும் சும்மா அதை செக் பண்ற மாதிரி பார்த்துட்டு, இது எங்களுக்கு கிடையாதுங்க, எங்களை மாதிரி யாரோ டிசைன் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறான். அப்ப ஃப்ரெண்டுகாரன் அங்க இருக்க ஒரு ரிப்போர்ட் எடுத்து பாக்குறான். அதுல நிறைய லெட்டர்ஸ் சைனீஸ்ல இருக்கு. அப்ப அங்க இருக்கிற போலீஸ்காரங்க, தம்பி உனக்கு வேணா சைனீஸ் டிக்ஷனரியை தரோம், நீ உட்காந்து டிரான்ஸ்லேட் பண்ணி கண்டுபிடிச்சிட்டு நல்ல டைம் எடுத்து யோசிச்சு நல்ல பதிலா சொல்லு, அது வரைக்கும் நாங்க வெளியே நிக்கிறோம்னு சொல்லிட்டு வெளியே போயிடுறானுங்க. இவனுக்கும் என்ன பண்றதுனே தெரியல. திரும்பி வந்தா ஏதாவது காரணம் சொல்லி ஆகணும் இவனு கிட்ட. அதே நேரத்துல ஹீரோ ஜங்கு கிட்ட சைனீஸ் காரி திருப்பி திருப்பி ட்ரஸ்ட் அந்த ஒரு வார்த்தையை தான் சொல்லிட்டு இருக்கா. சோ நம்ம மேல இருக்கிற நம்பிக்கை அவங்களுக்கு ரொம்பவே கம்மியாயிருச்சு. அது மட்டும் இல்லாம ஜாப்பனீஸ் காரங்களுக்கு நம்ம கிட்ட இருந்து போற ட்ரக்ஸை மொத்தமா கேன்சல் பண்ண பிளான் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே லீ அங்க வந்து ஃப்ரெண்டுக்காரன் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்றான். சோ நெக்ஸ்ட் சீன்ல எல்லா போலீஸ்காரங்களும் அந்த குவான் பாருக்குள்ள என்டர் ஆகுறானுங்க. அங்க இருக்கிற அத்தனை பத்தி அக்கு வேற அணுவரை செக் பண்ணிட்டு இருக்கும் போது இந்த சைனீஸ் காரோட அசிஸ்டன்ட் ஒருத்தன் சப்ளை பண்ணா பாத்தீங்களா, அவன் எஸ்கேப் ஆக பாக்குறான். அவனை பிடிச்சு பேண்ட உருவி செக் பண்ணா எக்கச்சக்கமான ட்ரக்ஸ் வச்சிருக்கான். கரும்பு முடிச்சு அவன் பேண்ட்ல வச்சு சப்ளை பண்றதா மத்தவங்கள தண்ணியில கலந்து குடிக்கிறாங்களாட்டு இருக்கு. சோ ட்ரக்ஸ் கையும் காலுமா மாட்டிக்கிச்சு. சோ இவன் டிப்ஸ் கொடுத்ததை வச்சு இன்னொருத்தனையும் அரெஸ்ட் பண்றாங்க. இவங்க எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு வரும்போது ஃப்ரெண்டுக்காரன் அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளதான் உட்காந்துருக்கான். இதை பாக்குறவங்க என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, இவன் தான் போட்டு கொடுத்தான்னு நினைச்சுக்கிறாங்க. இது பத்தாதுன்னு அங்க இருக்கிற போலீஸ்காரன், இதை பத்தி எல்லாம் நீங்க கவலைப்படாதீங்க பாஸ், நீங்க படிக்கிற வேலையை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு போறான். சோ ஃப்ரெண்டுக்காரனுக்கு பக்காவா ஸ்கெட்ச் போட்டானுங்க. சோ அரெஸ்ட் பண்ணிட்டு வந்தவங்க ஒரு டப்பாவை கொடுத்து, தம்பி உன்னோட யூரின் டெஸ்ட் போய் புடிச்சிட்டு வா அப்படின்னு சொன்னா அவன் காண்டாகுது. என்னை பத்தி யாரா உங்களுக்கு சொன்னா உண்மையை சொல்லுனா கத்துன்னு கத்துறான். அப்ப அங்க இருக்கிற போலீஸ்காரன், பக்கத்து ரூம்ல உங்க பார் ஓனர் இருக்காரு, சத்தம் போடாத அவர் மாட்டிக்குவார் அப்படின்னு நிறைய எச்சா ஏத்தி விடுறானுங்க. அதுக்கப்புறம் கடைசியா எல்லாத்தையும் முடிச்சுட்டு போலீஸ்கார வரும்போது ஃப்ரெண்டுக்கார அங்கேயே தூங்கிட்டு இருக்கான். தம்பி நாங்க போலீஸ் ஸ்டேஷனை மூடிட்டு வீட்டுக்கு போகணும், தயவு செஞ்சு கிளம்பு அப்படின்னு சொல்லிடுறாங்க. இவனுக்கே ஷாக் ஆகுது, முன்னாடி என்ன அனுப்பி இருக்கலாமே அப்படின்னு கேட்கும்போது, தம்பி நீ விட்னஸ் கிடையாதுப்பா, சஸ்பெக்ட் மட்டும்தான், நீ கிளம்பலாம் அப்படின்னு அனுப்பி வச்சிடறாங்க. இந்த பக்கி கிளம்புறதுக்கு முன்னாடி கூட போலீஸ்காரன் சிகரெட் கடன் கேட்கறான். டே பாரே சொந்தமா வச்சிருக்கேன், சிகரெட் வாங்க முடியாதா, வெளியே போய் கூட துரத்தி விட்டுறானுங்க. அதுக்கப்புறம் எல்லாருமே ஃப்ரெண்டுக்காரனை உட்கார வச்சுதான் நடந்த விஷயத்தை விசாரிக்கிறாங்க. அவர் வந்துட்டு என்னை போலீஸ் ஸ்டேஷன் கூட்டு போனாங்க, குவான் பார்ல தான் ட்ரக்ஸ் கிடைச்சதா சொன்னாங்க அப்படிங்கிறது மட்டும் தான் சொல்றான். இதுக்கப்புறம் ஏதாவது சொல்லுவாங்க ஜங்கு எதிர்பார்த்தா எந்த பதிலும் வரல. ஆனா சத்தியமா இதுக்கப்புறம் அவன் ஒண்ணும் பேசலடா அப்படின்னு சொல்றான். யாருமே நம்புற மாதிரி இல்ல. அப்ப ஜங்கு இருந்துட்டு, உன்னை அரெஸ்ட் பண்ணி அடுத்த 10 நிமிஷத்துல பார ஃபுல்லா சல்லட பண்ணிட்டானுங்க. அது மட்டும் இல்லாம யார் யார் மூலியமா ட்ரக்ஸ் சப்ளை ஆகுதுன்னு கரெக்டா பார்த்து தூக்கி இருக்கானுங்க அப்படின்னு சொல்லும் போது, அப்ப என்னவே சந்தேகப்படுறியா ஜங் அப்படின்னு கேட்கிறான். இந்த சமயத்துல அரெஸ்ட் ஆனதுல ஒருத்த அங்க வந்துடுறான். ஃப்ரெண்டுகாரனோட சட்டையை பிடிச்சி, என் கூட இருக்கிறவனுங்க எல்லாம் கிராஜுவேட் படிக்கிறவனுங்க, நீ ஏன் எங்களுக்கு துரோகம் பண்ண, எதுக்கு எங்களை போலீஸ்ல போட்டு கொடுத்த அப்படின்னு கேட்டா, டே நான் இல்லடா அப்படின்னு இவன் சொல்லி சமாளிக்கிறான். பட் அது எதுவுமே அவன் ஏத்துக்கிற மாதிரி இல்ல. உன்னை தவிர இந்த இடத்துல வேற யாரா இருந்தா கண்டிப்பா நேரம் கதையை முடிச்சிருப்பேன், நீங்கிறனால மட்டும் தான் வந்து பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஜங்க பார்த்து, இந்த விஷயத்துக்கு இப்பவே ஃபுல் ஸ்டாப் வைங்க, இல்லன்னா இதுக்கப்புறம் நாங்க ட்ரக்ஸ் விற்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிடுறான். அதனால ஜங்கும் ஃப்ரெண்டுக்காரனை தவிர மத்த எல்லாத்தையும் இந்த ரூம் மட்டும் வெளியே போக சொல்லிடுறான். அதுக்கப்புறம் ஜங்கு இருந்துட்டு, இப்ப நம்ம 2 பேர் தான் தனியா இருக்கோம், இப்போவாவது நடந்ததை சொல்லு அப்படின்னு கேட்கறான். அதுக்கு ஃப்ரெண்டுக்காரன், நீ என்னை நம்பினாலும் சரி நம்பாட்டியும் சரி நான் போலீஸ்காரங்க கிட்ட எந்த விஷயத்தையும் சொல்லல அப்படிங்கிற மாதிரி சொல்றான். சரிடா அப்புறம் எதுக்கு உடனே ரிலீஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஜங்கு கேட்கறான். அதுக்கு இவன்ட்ட பதில் இல்ல. நிஜமாலுமே கொஞ்ச நேரம் உட்கார வச்சு விட்டுட்டானுங்க, இது நம்புற மாதிரி இல்லனாலும் இதுதான் உண்மை அப்படின்னு சொல்றான். அப்ப ஜங்கு அவனோட டேபிள்ல இருந்து இன்னொரு லெக்சர் புக் எடுத்து வைக்கிறான். இது 2ஆவதா ஒரு காப்பி இருந்திருக்கு, இதுக்கு என்ன பதில் சொல்ல போற அப்படின்னு கேட்கும்போது அவன்கிட்ட பதிலே இல்ல. சோ எங்கிட்டயே பொய்யா கணக்கு சொல்லி பணத்தை நீ ஆட்டை போட்டுட்டு இருக்க அப்படின்னு ஜங்கு கேட்கும்போது, அப்ப நீ என்னையவே பேக்ரவுண்ட் செக் பண்ணிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி இவன் கேட்கறான். என்னோட ட்ரக் எனக்கு தெரியாம நீ எப்படி சேல்ஸ் பண்ணலாம் அப்படின்னு இவன் கேட்கும்போது ஃப்ரெண்டுக்காரன் இருந்துட்டு, அது உன்னோட ட்ரக் இல்ல நம்மளோட ட்ரக் அப்படின்னு சொல்றான். இது ஜங்கு காண்டாகுது. நான் அதை சேல்ஸ் பண்ணல, இன்கேஸ் ட்ரக் ஷார்டேஜ் வந்தா நம்ம தேவைப்படும் தான் எடுத்து வச்சிருந்தேன் அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்றான். அப்படின்னா இதை பத்தி முதல்ல நீ என்கிட்ட சொல்லிருக்கணும் இல்ல அப்படின்னு ஜங்கு கேட்கும்போது, நான் சொல்லியிருந்தா மட்டும் இதுக்கு பர்மிஷன் கொடுத்திருப்பியா அப்படின்னு ஃப்ரெண்டுக்காரன் கேட்கறான். சரி ஓகே நீ எடுத்து வச்சிருக்க எல்லா ட்ரக்ஸையும் கொண்டு வா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்கு சொல்றான். அப்ப ஃப்ரெண்டுக்காரன் பதிலே இல்லாம நின்னுட்டு இருக்கான். டே எனக்கு நல்லாவே தெரியும், ஆல்ரெடி உங்ககிட்ட ட்ரக்ஸ் எல்லாம் காசா மாறி இருக்கும், அப்புறம் இப்ப இது பேக்கப் எடுத்து வச்சு என்கிட்ட பொய் சொல்லுவ அப்படின்னு கேட்கும்போது ஃப்ரெண்டுக்காரனுக்கு வேற வழி இல்ல. சரிடா நான் தாண்டா எடுத்தேன், நானும் கொஞ்சம் பணம் சம்பாதிக்கணும்னு நினைச்சேன், அது பெரிய குத்தமா, எனக்குன்னு ஒரு லைஃப் ஸ்டைல் இருக்குல்ல, எனக்கும் பணம் தேவைப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இதுல ஜங்குக்கு செம்ம காண்டாகுது. உன்னை நான் எதுவுமே பண்ண வேண்டாம்னு சொல்லல, உன் இஷ்டத்துக்கு என்ன வேணா பண்ணு, ஆனா என்கிட்ட எதுக்கு பொய் சொன்ன அப்படிங்கிற மாதிரி இவன் கேட்கும்போது இவன்ட்ட பதில் இல்ல. அப்ப அங்க இருக்கிற இவங்க போட்டோவை பாக்குறாங்க. 4 பேர் அதுல இருக்காங்க, ஜங்கு, லீ, ஃப்ரெண்டுக்கார குவான். டே 20 வருஷமா அவன் கூட இருக்கேன், உன் ஜட்ஜ்மெண்ட் தப்பா இருக்கு, நான் இப்பவும் சொல்றேன், உன் கூட இருக்க வேண்டிய ஒரே ஆள் நான் தான், இந்த விஷயத்துக்காக என்னை வெளியே அனுப்பிடாத, நான் போலீஸ்காரன் கூட இருந்த நீ தப்பா நினைக்கிறேன்னா
நீ போய் அடிக்கடி மீட் பண்ற ஒரு பொண்ணு அவளும் போலீஸ்காரி தான், புதுசா டீம்ல இருக்கான ஹீரோ அவளும் போலீஸ்காரிக்கு ஃப்ரெண்டு தான், ஆனா நீ ஹீரோ இப்ப வரைக்கும் சந்தேகப்படல, இத்தனை வருஷம் கூட இருக்க என்னைய சந்தேகப்பட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி ஆக்ரோஷமா பேசிட்டு இருக்கான். இதை கேட்டுட்டு இருக்கிற ஜங்கு லைட்டா சிரிச்சிடறான். இது ஃப்ரெண்டுக்காரனுக்கு செம்ம இன்சல்ட் ஆயிருது. அவனோட வாட்சை கழட்டி கொடுத்துட்டு ஒரு நாள் இல்ல ஒரு நாள் நீ எவ்வளவு கண்மூடித்தனமா இருக்கங்கிறது உனக்கு புரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிடுறான். இதுல ஜங்குமே ரொம்பவே அப்செட் ஆகுறான். ஏன்னா இத்தனை வருஷமா கூடயே இருந்த ஃப்ரெண்டு இவன். சோ அந்த ரூம்ல இருந்து வெளியே வர ஃப்ரெண்டுக்கு ஹீரோ பார்க்கும்போது செம்ம காண்டாகுது. டே என் கண்ணை பார்த்து பேசு, உன்னை பார்க்கும் போதே தெரியுது நீ வில்லாதி வில்லண்டா அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்றான். ஆனா ஹீரோ அதுக்கு பதில் சொல்லாம பாஸ் பார்த்து வீட்டுக்கு போங்க பாஸ் வணக்கம் அப்படின்னு சொல்லிடுறான். இவனால எதுவும் பேச முடியல. சரிடா ஷூட் நல்லா இருக்கு, நீங்களாவது நல்லா இருக்கடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு போறான். அப்ப அவன் பின்னாடியே கண்ணாடிக்காரன் போறான். இத பாக்குற ஹீரோக்கு டவுட் வந்துருது. நீ எங்க போற அப்படிங்கிற மாதிரி கேட்கும் போது, ஏன்னா நீ தாண்டா சொன்ன ஒண்ணு நம்ம கஷ்டப்பட்டு இந்த குரூப் குள்ள வரணும், இல்ல குரூப்ல ஒருத்தர் வெளியே எடுக்கணும்னு, அதுக்குதான் போற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு போறான். அதுக்கப்புறம் ஹீரோ ஜங்கு கிட்ட ஆறுதலா பேசிட்டு இருக்கும் போது கரெக்டா சைனீஸ்காரி ஹீரோ கால் பண்றா. தம்பி நீ ஜங்கு கூட தானே இருக்க, கொஞ்சம் லவுட் ஸ்பீக்கர் போடுன்னு சொன்னோன்னு இவனும் லவுட் ஸ்பீக்கர் போட்டுறான். அப்ப ஜங்கு இருந்துட்டு நானே உங்களுக்கு கால் பண்ணலான்ட்டு இருந்தேன். சோ இருக்கிற மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல கிளியர் பண்ணி ஃபியூச்சர்ல நம்ம பிசினஸ் நல்லா போறதுக்கான பிளான் போடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். பட் இதை அவ ஏத்துக்குவாளா? பிரசன்ட்ல போற பிசினஸ் நக்கிட்டு இருக்கு, ஃபியூச்சர்ல போற பிசினஸ்க்கு பிளான் பண்ணி என்னப்பா பண்ண போற அப்படின்னு சொல்ற ஜங்கு சாரிங்க மேடம் அப்படின்னு சொல்லிடுறான். எத்தனை டைம் தான் நீ ஏன் சாரி சொல்லுவேன், வேற யாரும் இல்லையா? சரி ஒண்ணு பண்ணு, நான் எப்ப ஃப்ரீயா இருக்கேன்னு சொல்றேன், அப்ப ஹீரோ அனுப்பி பர்சனலா என்கிட்ட சாரி சொல்லு அப்படின்னு சொல்றா. இதுதான் சான்ஸ். ஹீரோவும் நீங்க எப்ப கூப்பிட்டாலும் வரக்கு நான் ரெடியா இருக்கேன் மேடம் அப்படின்னு சொல்லிடுறான். சரிப்பா ஒரு நாள் பிக்ஸ் பண்ணிட்டு சொல்றேன், டேட் போலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவ பாட்டு போன வச்சிடறா. ஜங்குக்கு செம ஷாக் ஆகுது. அப்ப ஜங்கு இருந்துட்டு பிசினஸ் தாண்டி இவ வேற ஏதோ பிளான் பண்றாளா இருக்கு அப்படின்னு சொல்லும் போது ஹீரோ இருந்துட்டு அவ என்ன பண்ணாலும் சரி இப்ப நம்மளுக்கு இன்னொரு சான்ஸ் கிடைச்சிருக்கு, சோ என்னை நம்புங்க பாஸ், கண்டிப்பா இதை யூஸ் பண்ணி அவ நம்ம மேல வச்சிருக்கிற ஒப்பீனியனை ஈஸியா சேஞ்ச் பண்ணிடலாம். நான் உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணி தரேன், எக்காரணத்தை கொண்டும் உங்க பேர் கெட்டு போற அளவுக்கு நான் எதுவும் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறான். இது ஜங்குக்கும் சரியா படுது. இதை விட்டு அவனுக்கு வேற ஆப்ஷனும் கிடையாது. அதே டைம்ல ஃப்ரெண்டு வேற எலிவேட்டர்ல போகலான்னு போகும்போது அந்த டோரை யாரோ பிடிக்கிறாங்க. யாருன்னு பார்த்தா கண்ணாடிக்காரன். டே நான் ஏற்கனவே ரொம்ப அப்செட்டா இருக்கேன், தயவு செஞ்சு எனக்கு கொஞ்சம் தனியா விடு அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது கண்ணாடிக்காரன் இருந்துட்டு இத்தனை நாள் அவ்வளவு மரியாதை கொடுத்தவன் ஏன்டா குண்டு பையா தின்னு தின்னு உடம்ப பெருக்க வச்சிருக்கியே, கொஞ்சமா அது மூளை இருக்கா அப்படின்னு கேட்ட உடனே ஃப்ரெண்டுக்காரனுக்கு செம்ம காண்டாகுது. ஏன்டா யார பார்த்து என்ன பேச்சு பேசுற அப்படின்னு சொல்லும் போதே ரெண்டு பேருக்கு சண்டை ஸ்டார்ட் ஆயிருது. சும்மா மாறி மாறி நார கிழிச்சுக்கிறானுங்க. அதுலயும் ஃப்ரெண்டுக்காரனை போட்டு பிரின்னு பிரிச்சிடறான் கண்ணாடிக்காரன். ஒரு கட்டத்துல அவன் கையையும் உடைச்சிடறான். இதோட நிறுத்துவான்னு பார்த்தா அங்க உடைஞ்சு கிடந்த கண்ணாடி பீஸை வச்சு முகத்துல அநியாயத்துக்கு மார்க் போடுறான். இதுக்கப்புறம் எப்பவுமே இங்க திரும்பி வரத பத்தி யோசிச்சிடாத தம்பி அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு போயிடுறான். கிட்டத்தட்ட உயிருக்கு ஊசலாடிட்டு கிடக்குறான் ஃப்ரெண்டுக்கார பாவம். நெக்ஸ்ட் டே ஜங்க மீட் பண்றதுக்காக ஹீரோயின் அந்த சர்ச்சுக்கு வரா. அப்ப ஜங்கு வந்து நீ ஃபர்ஸ்ட் உள்ள போன பின்னாடி வரன்னு சொல்லிட்டு ஹீரோயின் உள்ள அனுப்பி வைக்கிறான். என்னடான்னு பார்த்தா உள்ள அவங்க அம்மாவுக்கு தான் மொத்த பிரேயர் நடந்துட்டு இருக்கு. அதுல ஜங்கோட அம்மால இருந்து மத்தவங்க எல்லாருமே ப்ரே பண்ணிட்டு இருக்காங்க. இது ஹீரோயினுக்கு ரொம்பவே டச்சிங் ஆயிருது. அந்த பிரேயர் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்த எல்லாத்துக்கும் ஹீரோயின் தேங்க்ஸ் சொல்றா. ஏன்னா 20 வருஷமா இவங்க எல்லாம் சர்ச் ஃப்ரெண்ட்ஸா இருந்திருக்காங்க. அப்ப அங்க இருக்கிற ஒரு லேடி ஹீரோயினை பார்த்துட்டு ஸ்கூல் படிக்கும் போது நீ எப்படி இருந்தியோ அப்படியே இருக்காம அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இன்னொரு லேடி இருந்துட்டு உங்க அண்ணன் எப்படி இருக்கா, உங்க அண்ணனும் என் பையனும் அடிக்கடி லைப்ரரியில மீட் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்தை கேட்கிற ஜங்குக்கு செம ஷாக் ஆகுது. ஏன்னா இந்த சிட்டி இல்லாம வேற சிட்டியில தான் ஹீரோவும் ஹீரோயினும் ஸ்கூல் படிச்சாங்க அப்படின்னு ஆல்ரெடி அவன் சொல்லி வச்சிருப்பாங்க. சோ இவங்க பேசுறதுல வச்சு பார்த்தா ஹீரோயின் சியோல விட்டு வேற சிட்டிக்கு போவே கிடையாது. அப்புறம் எப்படி அந்த ஸ்கூல் படிச்சிருப்பா அப்படிங்கிற சந்தேகம் வருது. அதனால அந்த பேக்ரவுண்ட் செக் பண்றவனுக்கு கால் பண்ணி ஃப்ரெண்டுக்காரங்க என்னத்தை விசாரிக்க சொன்னா அப்படிங்கிற மாதிரி கேட்கறான். அதுக்கு அவனும் இருந்துட்டு ஹீரோயின் இதே சிட்டில தான் இருந்தாலா இல்ல வேற சிட்டிக்கு போனாலா, ஹீரோயினும் ஒரே ஸ்கூல்ல படிச்சாங்களா, அப்படி படிச்சிருந்தா ரெண்டு பேரும் நெய்பர்ஸா இருந்தாங்களான்னு விசாரிக்க சொன்னா அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்றான். சோ இது இப்ப ஜங்குக்கு சரியா படுது. அதனால உடனடியே அந்த டீடைலை செக் பண்ணி இன்ஃபார்ம் பண்ண சொல்றான். அதுக்கப்புறம் ஹீரோயின் கூட ரெஸ்டாரண்ட் வந்த ஜங்கு இன்னொரு 1 hour எங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண அப்படிங்கிற மாதிரி சொல்றான். ஏன்னா அதுக்குள்ளே அந்த டீடைல் வந்துட மாட்டிருக்கு. அதே டைம்ல போலீஸ் ஹெட் இருந்துட்டு ஹீரோ கிட்ட சீஃப் இப்பதான் கால் பண்ணாரு, ஹீரோயினும் ஜங்கும் ஒரு காஃபி ஷாப்ல தான் இருக்காங்க, இதுக்கு முன்னாடி சர்ச்சுக்கு போயிட்டு வந்திருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்றாரு. அப்ப கரெக்டா போலீஸ் ஹெட்டுக்கு ஒரு டிடெக்டிவ் கால் பண்ணி அந்த சியோன் வந்தா ஃபார்மர் கமிஷனர் இதை தவிர வேற எந்தெந்த சிட்டில ஒர்க் பண்ணாங்கன்னு விசாரிக்க சொல்றான். அதாவது ஃபார்மர் கமிஷனருக்கு ஹீரோயினோட அப்பா. பட் என்னால முடியாதுன்னு சொல்லிட்டேன், அதனால அந்த அசோசியேஷனுக்கு போய் அவன் விசாரிச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோக்கு நல்லாவே புரிஞ்சிருது அவன் ஹீரோயினை ஹாஸ்டேஜா வைக்க பிளான் பண்ணிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அரக்க பறக்க ஓடுறான் ஹீரோ. அதே டைம் இந்த சியோன் ஃபார்மர் போலீஸ் அசோசியேஷனுக்கு வந்து ஹீரோயினோட அப்பாவை பத்தி நான் ஒரு ஆர்டிகல் எழுத போறேன், அதனால அவரோட டீடைல் ஃபுல்லா வேணும்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வாங்குறான். அதுல ஹீரோவும் ஹீரோயினும் ஒன்னா ஸ்கூல் படிச்சாங்கன்னு சொன்ன பிளேஸ்க்கு அவங்க அப்பா ஒர்க் பண்ணவே கிடையாதுங்கிற விஷயம் தெரிய வருது. அடப்பாவிகளா என்னையவே ஏமாத்திருக்கானுங்க பாருங்க அப்படின்னு பேசிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஃபுல் ரிப்போர்ட்டோட அந்த ஸ்டேஷன்ல வெளியே வரவன் ஜங்குக்கு கால் பண்ணலான்னு பார்த்தா ஆப்போசிட்ல ஹீரோ வந்து நிக்கிறான். ஜங்கு தான் என்ன அனுப்புனாரு, உங்ககிட்ட தனியா பேசணும்னு சொல்லி மாடி கூப்பிட்டு போறான். அங்க வேற சோன்னு மழை பெஞ்சிட்டு இருக்கு. ஜங்கு தான் என்ன அனுப்புனாரு, அந்த டாக்குமெண்ட் என்கிட்ட கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கறான். அதுக்கு சியோ வந்துட்டு இருப்பா ஜங்கு கிட்ட கன்ஃபார்ம் பண்ணிட்டு தர அப்படின்னு சொல்லி
ஜங்கு போன் பண்ணலான்னு பார்த்தா ஹீரோ அந்த போனை தடுத்துறான். சோ சியோக்கும் புரிஞ்சிருது. அங்கிருந்து ஓடி எஸ்கேப் ஆகலான்னு பார்த்தா டோர் லாக் ஆயிருக்கு. அப்ப சியோ இருந்துட்டு ஹீரோவோட உண்மையான பேரு, அவன் ஒய்ஃப் நேம் எல்லாத்தையும் சொல்றான். அவ்வளவுதான், ஹீரோ என்ன பண்ண முடியும் பாவம். டே ஒழுங்கு மரியாதை அதை கொடுத்துரு, உன் உயிரோடு விடுவேன்னு சொல்லும் போது மறுபடியும் ஓட ஆரம்பிக்கிறான். இவனும் விரட்டுன்னு விரட்டான். ஒரு கட்டத்துல சியோ ஒரு பில்டிங்ல இருந்து இன்னொரு பில்டிங் ஜம்ப் பண்ணலான்னு பார்க்கும்போது ஒரு ஒயர் கால்ல மாட்டி மாடியிலிருந்து பொத்துன்னு விழுந்து மண்டை உடஞ்சு போலான்னு ரத்தம் வந்துட்டு இருக்கு. அப்பதான் அவங்ககிட்ட இருக்க டாக்குமெண்ட் எடுத்து ஹீரோ பார்க்கும்போது ஃபுல் டீடைல் அக்கு வேற ஆணு வேற புட்டு வச்சிருக்கு. அதே நேரத்துல ஹீரோயின் ரொம்பவே டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்பட்டுமான்னு கேட்கும் போது ஜங்குனாலையும் வேற எதுவும் பேச முடியல, கிளம்ப சொல்லிடுறான். ஏன்னா அவனுக்கு தான் சியோன்ட்டு இருந்து காலே வரலையே. அதனால ஜங்கு அந்த சியோன் கால் பண்றான். பட் அவன் மொபைல் இப்ப ஹீரோ கிட்ட தான் இருக்கு. சோ காலையும் கட் பண்ணி விட்டுட்டு அந்த டாக்குமெண்ட் சியோனோட மொபைல் ரெண்டையுமே எடுத்துட்டு ஹீரோ அங்கிருந்து விறுவிறுன்னு கிளம்பிடுறான். நம்மளுக்கு அந்த சியோன்னு தான் காட்டுறாங்க, பைபிள ரத்த வெள்ளத்துல இருக்கான், உயிரோடு இருக்கானா செத்தானான்னு கூட தெரியல. இந்த இடத்துல இந்த எபிசோடும் கம்ப்ளீட் ஆகுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன். ப்ளீஸ் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம். நன்றி.